أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பான இந்த விளக்க வகுப்பு தொடரில் கடைசியாக நடைபெற்ற வகுப்பில் ஒருவர் மரணித்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் மரணித்தவருடைய வாரிசு சொத்தை எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க போக இருக்கின்ற விடயம், ஒருவர் மரணித்தால் மரணித்தவருடைய பெற்றோருக்கு எவ்வாறு வாரிசு சொத்து பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம். கடந்த வகுப்பில் ஒருவர் மரணித்தால் அது தந்தையாக இருக்கேனும் தாயாக இருக்கேனும், மரணித்தவருக்கு ஆம்புல புலகளும் பொம்புல புலகளும் இருந்தால் இரண்டு பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பங்குகளை ஒரு ஆம்புல புலை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். வாப்பா மரணித்தால் அவருக்கு ஒரு ஆம்புல புள்ளையும் ஒரு பொம்புல புள்ளையும் இருந்தால் வாப்பட முழு சொத்தையும் நாங்கள் 3 பங்குகளாக பிரித்து 2 பங்குகளை ஆம்புல புள்ளைக்கு, அடுத்த 3வது பங்கு பொம்புல புள்ளையும் கொடுப்போம். வாப்பா அல்லது உம்மா மரணித்து ஒரு பொம்புல புள்ள மட்டும் இருந்தால், ஆம்புல புள்ளைகள் யாரும் இல்லை, பொம்புல புள்ள ஒன்று மட்டும் இருந்தால் அந்த பொம்புல புள்ளைக்கு வாப்பட முழு சொத்திலிருந்து அரைவாசி பங்கை கொடுக்கும். மரணித்தவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொம்புல புள்ளைகள் மட்டும் இருந்தால், 2, 3, 10 பொம்புல புள்ளைகள் இருந்தால் வாப்பட முழு சொத்திலிருந்து 3/2 பங்குகளை அந்த பொம்பளை புலகளுக்கு கொடுக்கும். 2 பொம்பளை புலகள் இருந்தால் முழு சொத்துல 3/2 பங்குகள் 2 பொம்பளை புலகளுக்கும் போகும். 10 பொம்பளை புலகள் இருந்தால் 10 பொம்பளை புலகளுக்கும் வாப்பட முழு சொத்திலிருந்து 3/2 பங்குகள் போகும். இதைதான் நாங்கள் கடைசி வகுப்புல படிச்சோம். இந்த வகுப்பை நடத்தி முடிச்சதுக்கு பிறகு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அந்த கேள்வியிலிருந்து இந்த வகுப்பை தொடங்குவோம். நீங்க ஒருவர் மரணித்தா ஆம்புல புலகளும் பொம்பளை புலகளும் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எப்படி பங்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பொம்பளை புலகள் இருந்தால் எப்படி பங்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா ஒரு ஆம்பளை புள்ள மட்டும் இருந்தால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை புலகள் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கிறது? அப்படி நீங்க ஒரு விஷயத்த சொல்லலையே. சொன்னாங்க, வாப்ப மரணிச்சுக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தான் இருக்கிறார் அல்லது 2 ஆம்பளை புள்ள இருக்கிறார். அப்ப அந்த ஒரு ஆம்பளை புள்ளைக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை புள்ளகளுக்கு எப்படி சொத்தை கொடுக்கிறது? அப்ப அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்துல சொல்லல. ஒருவர் வாரிசு சொத்தை 2 முறைகளில் ஏதாவது ஒரு முறையினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுல வாரிசு உரிமையாளர்கள் இவ்வளவு சொத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பங்கு குறிப்பிடப்பட்ட வாரிசு உரிமையாளர்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க வாரிசு உரிமையாளர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு பங்கு குறிப்பிடப்பட்டில்லை. இவ்வளவு பங்கு தான் கொடுக்கப்படணும் என்று பங்கு குறிப்பிடப்பட்டில்லை. அப்படி பங்கு குறிப்பிடப்படாத லிஸ்ட்ல வார ஒரு ஆள் தான் ஆம்பளை புள்ள. இப்ப வாப்பா மரணித்து அவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள தான் நீக்கிறார் என்று இருந்தால், வேற வாரிசு உரிமையாளர்கள் யாரும் இல்லை, ஒரு ஆம்பளை புள்ள தான் நீக்கிறான்டா, வாப்பட முழு சொத்தும் அந்த ஆம்பளை புள்ளைக்கு போகும். வாப்ப மரணிச்சு 5 ஆம்பளை புள்ளைகள் மட்டும்தான் நீக்கிறாங்க என்று இருந்தால் வாப்பட முழு சொத்தும் அந்த 5 ஆம்பளை புள்ளைகளுக்கு போகும். அல்லது பங்கு குறிப்பிடப்பட்ட வாரிசு உரிமையாளர்களும்
இந்த ஒரு ஆம்பளை புள்ள அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை புள்ளைகளும் இருந்தா பங்கு குறிப்பிடப்பட்ட ஆட்களுக்குரிய பங்கை கொடுத்துட்டு மீதமுள்ள பங்குகள் அனைத்தும் இந்த ஆம்பளை புள்ளைகளுக்கு போகும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டனால இது இன்றைய வகுப்புலையும் எங்களுக்கு தேவைப்படும். சூரத்து நிசாவில் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلِأَبَوَيْهِ لِكُلِّ وَاحِدٍ مِّنْهُمَا السُّدُسُ مِمَّا تَرَكَ إِنْ كَانَ لَهُ وَلَدٌ. ஒருவர் மரணித்தார், மரணித்தவருக்கு உம்மாவும் வாப்பாவும் இருந்து மரணித்தவருக்கு புள்ளையும் இருந்தார். அந்த கட்டத்தில் உம்மக்கும் வாப்பக்கும் மரணித்தவருடைய சொத்திலிருந்து 6இல் ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும். மகன் மரணிக்கிறார், அந்த மகனுக்கு ஒரு மகன் அல்லது மகள் ஈக்கிறார், அந்த மகனுக்கு உம்மா வாப்பாவும் ஈக்கிறார் என்று இருந்தா மரணித்த இந்த மகனுடைய முழு சொத்திலிருந்து 6இல் ஒரு பங்கு உம்மக்கு கொடுக்கணும், இன்னொரு 6இல் பங்கு வாப்பாவுக்கு கொடுக்கணும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன் கான லஹு வலதுன் என்று குறிப்பிடுகின்றார். மரணித்தவருக்கு ஒரு வலது இருந்தார், ஒரு குழந்தை இருந்தார். அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கையிலும் பொம்பளை பிள்ளையாக இருக்கையிலும், அந்த புள்ள நேரடி பிள்ளையாக இருக்கையிலும் அல்லது பேர பிள்ளையாக இருக்கே, மகன் அவருடைய நேரடி பிள்ளை, மகண்ட மகன் அது பேரப்புள்ள, மரணித்தவருடைய பேரப்புள்ள. அப்ப பேரப்புள்ள இருந்தாலும் உமாக்கு 6ல் 1 போகும், பாப்பாக்கு 6ல் 1 போகும். அப்ப இந்த வசனத்தின்படி மரணித்த மகனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள அல்லது ஒரு பொம்பளை புள்ள அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளகள் இருந்தார், அல்லது இந்த நேரடி புள்ளைகள் இல்லாமல் பேர பிள்ளைகள் இருந்தால் மரணித்தவருடைய முழு சொத்திலிருந்து 6இல் ஒரு பகுதியை நாங்கள் உம்மாக்கும் இன்னொரு 6 பகுதியை வாப்பாக்கும் கொடுப்போம். فإن كان له إخوة فإن لم يكن له ولد وورثه أبواه فلأمه الثلث. மரணித்த அந்த மகனுக்கு நேரடி புள்ளகளோ அல்லது பேர புள்ளகளோ இல்லாமல் இருந்து உம்மா பாப்பா மட்டும் இருக்கிறாங்க என்று இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் உம்மக்கு நாங்க மரணித்த அந்த மகனுடைய அல்லது மகளுடைய முழு சொத்தில் இருந்து 3இல் ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நாங்க உம்மக்கு 6இல் 1 கொடுத்தோம். எப்ப மரணித்த மகனுக்கு புள்ளகள் இருந்தார். இப்ப நாங்க உமக்கு 3இல் 1 கொடுக்கிறோம். ஏன்? மரணித்தவருக்கு புள்ளகள் இல்லை என்ற காரணத்தினால உம்மக்கு 3இல் 1 போகும். فإن كان له إخوة فلأمه السدس. இது 3வது கட்டம். மரணித்த அந்த மகனுக்கோ அல்லது மகளுக்கோ புள்ளகள் யாரும் இல்லாமல் இருந்து மரணித்தவருக்கு உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி அல்லது சகோதர சகோதரிகள் இருந்தால், அது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். மரணித்தவருக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர் அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் 2 பேர் அல்லது உடன் பிறந்த ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருந்தார், அப்ப உம்மா 6இல் 1 பெற்றுக்கொள்வார். இந்த வசனத்துல உம்மா வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்றதுல 2 கட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஒரு கட்டத்துல உம்மா 6இல் 1 பெற்றுக்கொள்வா, இன்னொரு கட்டத்துல 3இல் 1 பெற்றுக்கொள்வா. 6இல் 1 பெற்றுக்கொள்றதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, மரணித்தவருக்கு புள்ளகள் இருக்கணும். மரணித்தவருக்கு புள்ளகள் இருந்தால் மரணித்தவருடைய உம்மாக்கு 6இல் 1 போகும். மரணித்தவருக்கு புள்ளகள் இல்லாமல் இருந்து
மரணித்தவருக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் அல்லது சகோதர சகோதரிகள் இருந்தா அப்ப உமாக்கு நாங்க 6 கொண்ட கொடுப்போம். சரி, வாப்பாவை பொறுத்தவரையில வாப்பாக்கும் ஒரு கட்டத்தில் 6 ஒன்று போகும். அது இப்ப மரணித்த மகண்ட மகன்மார் அல்லது மகள்மார் அல்லது பேரன் பேத்திகள் இருந்தால் வாப்பாக்கு 6 ஒன்று போகும். மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாவிட்டால் வாப்பாக்கு மீதமுள்ள சொத்துக்கள் அனைத்தும் போகும். சகோதர சகோதரிகள் இருந்தால், மரணித்தவருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அது தந்தையுடைய பங்கில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவருக்கு மீதமுள்ள சொத்துக்கள் போக வேண்டிய முறைப்படி போகும். அப்ப இந்த தாய் தந்தையருக்கு சொத்துக்கள் எவ்வாறு போகணும் என்ற விஷயத்தை எங்களுக்கு 5 கட்டங்களாக பார்க்கலும். ஒன்று உம்மா மரணித்தவர்களுக்கு புள்ளகள் இருந்தால் உமாக்கு 6 கொண்டு போகும். 2வது கட்டம் மரணித்தவருக்கு புள்ளகள் இல்லாவிட்டால் உமக்கு 3 கொண்டு போகும். 3வது கட்டம் மரணித்தவருக்கு புள்ளகள் யாரும் இல்லாமல் இருந்து மரணித்தவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அப்ப உமக்கு 6 கொண்டு போகும். இது 3வது. 4வது வாப்பா மரணித்த மகன் அல்லது மகளுக்கு புள்ளகள் இருந்தால் வாப்பாக்கு 6 கொண்டு போகும். மரணித்தவருக்கு புள்ளகள் யாரும் இல்லாவிட்டால் வாப்பாக்கு மீதமுள்ள சொத்துக்கள் அனைத்தும் போகும். நாங்க கடந்த வகுப்புல புள்ளகள சொத்தை பார்த்தோம். மரணித்தவருக்கு புள்ளகள் இருந்தா அது ஆம்பளை புள்ளகளும் பொம்பளை புள்ளகளும் இருந்தால் இது மித்ல ஹவ்வின் உன்சை. 2 பொம்பளை புள்ளகளுக்கு கொடுக்கிற பங்குகளை ஒரு ஆம்பளை புள்ளை கொடுப்போம். மரணித்தவருக்கு புள்ளகளும் இருந்து உமாவாப்பாவும் இருந்தார். மரணித்தவருக்கு புள்ளகளும் இருந்து உமாவாப்பாவும் இருந்தார். அப்ப உமாவாப்பா மரணித்தவருடைய முழு சொத்திலிருந்து 6 பெற்றுக் கொள்வாங்க. புள்ளகள் ஆம்பளை புள்ளகளும் பொம்பளை புள்ளகளும் இருந்தால் 2 பொம்பளை புள்ளகளுக்கு கொடுக்கிற பங்குகளை ஒரு ஆம்பளை புள்ளை கொடுக்கும். இப்ப உதாரணமா ஜெயித் என்றவர் மரணிக்கிறார். ஜெயிதுக்கு உம்மாவும் வாப்பாவும் இருக்கிற, ஜெயிதுக்கு ஒரு ஆம்பளை புள்ளையும் ஒரு பொம்பளை புள்ளையும் இருக்கிறதாக இருந்தார் நாங்க முழு சொத்தையும் 6 பங்குகளாக பிரிச்சு வாப்பாக்கு 6 கொடுப்போம், உம்மாக்கு 6 கொடுப்போம். மீதமுள்ள 4 பங்குகளும் ஆம்பளை புள்ளைகளுக்கும் பொம்பளை புள்ளைகளுக்கும் போகும். ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தா ஒரு பொம்பளை புள்ள தான் மரணித்தவருக்கு இருக்கிற, உமா பாப்பா மீக்கிறாண்டா உமா பாப்பாக்கும் 6 போகும். மரணித்த பொம்பளை பிள்ளைக்கு முழு சொத்துல இருந்து 6 போகும். அப்ப இந்த விடயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கூறுகின்றான், மின் பஅதி வஸியத்தின் யூசி பிஹா அவ் தைனி. இந்த வாரிசு சொத்துக்களை நீங்க பிரிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு மரணித்தவர் வசியத் ஏதும் செய்திருந்தால் அந்த வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ் தைனி அல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல வசியத்தை முற்படுத்தி கடனை பிற்படுத்துறான். மரணித்தவருக்கு கடன் கொடுக்கல் இருந்தா நாங்க பெரும்பாலும் ஜனாசா தொழிக்கிறதுக்கு முன்னுக்கு மௌலவி சொல்றதை கேட்கிறோம். ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் குடும்பத்தாரோட பேசிக்கோங்க, அதை கடனை தீர்த்து கொடுங்க. இல்லாட்டி மரணித்தவருக்கு அது ஒரு தீங்காக அமைய முடியும். ரசூலுல்லாஹ் கடனோடு ஒருவர் மரணித்தால் அவருக்கு தொழிக்கிறத விரும்பல. ரசூலுல்லாஹ் தொழிக்க மாட்டார், நீங்க தொழிச்சுக்கோங்கன்னு விட்டுட்டாங்க. கடனுக்கு பெரியதொரு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கடனை முற்படுத்தவில்லை, வசியத்தை முற்படுத்திக்கிறான். அவர்
மரணிக்கும் போது ஏதாவது வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றுங்கள். ஆவுதைனி அல்லது கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா கடனை பிற்படுத்தி வசியத்தை முற்படுத்திக்கிறான் என்றால், கடனை கேட்டு பெற்றுக் கொள்வாங்க. மரணித்தவர் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் வைத்திருந்தா கடனாளி எனக்கு இவர் கடன் தரைக்கிறார் என்று சொல்லி அவர் கடனை பெற்றுக் கொள்வார். ஆனால் வசியத் செய்திருந்தால் வசியத்தை கேட்டு பெற்றுக் கொள்றதுல மனிதர்கள் முன்னுக்காக மாட்டாங்க. அதாவது தெரிஞ்சிக்கணும், தெரியாமிக்க. எனவே வசியத் செய்யப்பட்டிருந்தால் அந்த வசியத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். எப்படி வசியத்தை நிறைவேற்றணும்? அவர் வசியத் செய்திருந்தால் அந்த வசியத் அவருடைய முழு சொத்திலிருந்து 1/3 மேற்படாத அளவாக இருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றும். அப்ப ஒருவர் மரணிக்கிற நேரம் 90,000 வாரிசு சொத்தாக விட்டுட்டு மரணிச்சால் வசியத்தும் செஞ்சிருக்கிறார். என்ற சொத்தெல்லாத்தையும் இந்த மஸ்ஜிதுக்கு நான் வசியத் செஞ்சுட்டு மரணிக்கிறேன் என்று சொல்லி அவர் வசியத்தும் செஞ்சிருந்தால் அவருடைய 90,000 நாங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்கறதில்ல. அந்த 90,000 3/1 30,000 மட்டும்தான் வசியத்தாக நிறைவேற்றுவோம். அப்ப 60,000 ரூபாய் மீதம் இருக்கின்றது. அந்த 60,000 ரூபாய் தான் வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் எடுத்து கொடுக்கப்படும். அவர் மரணிக்கிற நேரம் வசியத்தும் செஞ்சிருக்கிறார், கடன் கொடுக்கல் வாங்கலும் நீக்குது, வாரிசு உரிமையாளர்கள் நீக்கிறாங்க என்று இருந்தால் ஃபர்ஸ்டுக்கு நாங்கள் அவருடைய கடனை நிறைவேற்றுவோம். கடனை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு வசியத்தை நிறைவேற்றுவோம். கடனை கொடுத்ததுக்கு பிறகு மீதமுள்ள முழு சொத்திலிருந்து 3/1 பகுதியை நிறைவேற்றிவிட்டு மீதமுள்ள அமௌண்ட்டை வாரிசு உரிமையாளர்களுக்கு கொடுப்போம். ரைட். آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا. இதெல்லாம் உங்களோட உம்மாவை அப்பாவும் உங்களோட பிள்ளைகளும் தான். இந்த வசனம் பிள்ளைகளுக்கும் உம்மாவை அப்பாவுக்கும் இடையில சொத்துக்கள் பிரிக்கப்படணும் என்றதை தானே பேசுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும், இது உங்களோட உம்மாவை அப்பாவும் உங்களோட பிள்ளைகளும் தான். ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியவர்களில் யார் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு தெரியாது. எனவேதான் சொத்து விடயத்தில் நாங்கள் இந்நாளுக்கு இவ்வளவு சொத்து போக வேண்டும் என்பதனை பிரித்து தந்திருக்கின்றோம். ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ் தஆலாவால் ஃபர்தாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. இஷா தொழுக எப்படி எங்களுக்கு ஃபர்த் என்று நாங்க படிச்சுக்கிறோமோ அதே போல ஒருவர் மரணித்தால் மரணித்தவருடைய சொத்துக்களை வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பது ஃபர்தான கட்டாய கடமையான ஒன்றாகும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஹகீமன், ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான். ஒரு சட்ட வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அந்த சட்ட வசனத்தை முடிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பண்புகளை சொல்லித்தான் பெரும்பாலும் அந்த சட்ட வசனங்களை முடிப்பான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அலி, அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன், ஹகீம், ஞானம் மிக்கவன் என்று 2 பண்புகளை சொல்றேன். நான் உங்களுக்கு வாரிசு சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் போகணும் என்றதை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் உங்களில் பெரும்பாலானவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களில் யார் யார் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்றீர்கள் என்பதனையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஹகீம், அல்லாஹ் தஆலா ஞானம் மிக்கவன். வாரிசு சொத்தை பிரித்து கொடுப்பதில் இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் அது உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பிணக்குகளை நீக்கும். எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த சட்டத்தை இயற்றி தருவதில் ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான். அப்ப இந்த விளக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதுக்கான சந்தர்ப்பத்தோடு இல்ல இப்ப உம்மாக்கும் மரணித்தவருக்கு உம்மாவும் வாப்பாவும் ஒரு மகளும் இருந்தா
நாங்கள் பார்த்தோம் மகளுக்கு அரவாசி, உம்மக்கு 6 உண்டு, வாப்பக்கு 6 உண்டு. அப்ப இதை நாங்கள் முழு சொத்தையும் 6 பங்குகளாக பிரித்து அதில் அரவாசி மகளுக்கு போகும். அதில் ஒரு பங்கு உம்மக்கு போகும், அடுத்த ஒரு பங்கு வாப்பாவுக்கு போகும். மீதமுள்ள இன்னும் ஒரு பங்கு 6 தானே பிரித்தோம், அது இந்த பங்கு குறிப்பிடப்படாத யாராவது இருந்தால் அவருக்கு இருக்கும். வளர்ப்பு பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்துல எந்த பங்கும் இல்லை. வளர்ப்பு பிள்ளை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம், சொந்த பிள்ளை அல்ல. இப்போ வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு உடன் பிறந்த சொந்த பிள்ளையாக இருப்பாங்க. வளர்ப்பு பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு இல்லை, கொடுக்க இயலா. கொடுக்கறதுக்கு பங்கு அல்லாஹ்தால சொல்லல. யார் டொனேஷன் கொடுக்குற? இல்லை, ஒரு வாப்பா, ஒரு ஆள் உமா வாப்பா இருக்கிற நேரம் அவனுக்கு புள்ளைகள் இல்லை, ஒரு புள்ளை எடுத்து வளர்க்கறதுக்கு பிறகு வாப்பா மௌத்தாகினா இந்த வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு வாப்பா மரணித்தவருடைய பங்குல இருந்து சொத்து கொடுக்கணுமா? சொத்து கொடுக்கலாம். இஸ்லாமிய முறைப்படி அல் குர்ஆன் வசனங்களின் படி அவருக்கு எந்த சொத்தையும் கொடுக்கல. இப்போ அவருக்கு டொனேஷன் பண்ணிடுமா? இந்த இடத்துல யார் டொனேஷன் பண்ற? இருக்கக்குள்ள டொனேஷன் பண்ணிருந்தால் ஓகே, அது வாரிசு சொத்தாக வராது, ஹதியாவாக போகும். மரணித்ததன் பிறகு அந்த வளர்க்கப்பட்டவருக்கு சொத்து இல்லை ஏதாவது கொடுக்கணும்னா வாரிசு உரிமையாளர்கள் எல்லாரும் உடன்பட்டா ஒரு பகுதியை கொடுக்க. அப்படி அவர் எழுதியிருந்தாலும் அது போகாது. அவரு வசியத்தா செஞ்சிருந்தார், முழு சொத்தையும் அவர் வசியத் செஞ்சுக்கிறார் இந்த வளர்ப்பு பிள்ளைக்கு. அப்ப வசியத் செய்யல, வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு வசியத் செய்யும். அவர் இருக்கிற முழு சொத்தையும் வசியத் செஞ்சுக்கிறார். அப்ப இந்த கட்டத்துல நாங்க அந்த வசியத்தை நிறைவேற்ற மாட்டோம். வசியத்துல 3ல் ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றும். வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு 3ல் 1 கொடுத்துட்டு அடுத்த 3ல் 2ஐயும் வாரிசு உரிமையாளர் பிரிச்சு கொடுப்போம். கிஃப்ட் பண்ணியிருந்தால் அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஹதியாவாக கொடுத்திருந்த அவர் உயிரோடு இருக்கிற நேரம் கொடுக்கப்பட்டது ஒன்றும் செய்யலை. நாங்கள் இந்த அடுத்த வசனத்தையும் பார்த்தாதான் இந்த வாரிசு உரிமையாளர்கள் எல்லாரும் வருவாங்க. இப்போ நாங்கள் 2 பேரை தான் பார்த்திக்கிறோம், மரணித்தவருடைய பெற்றோர், மரணித்தவருடைய புள்ள. ஒருவர் மரணித்தால் அப்பதான் வாரிசு சொத்து என்ற பேசிக்கே இடம். அதுக்கு முன்னுக்கு வாரிசு சொத்து பிரிக்கப்பட்டது இல்லை. உயிரோடு இருக்கிற நேரம் கிஃப்டாக கொடுக்க. அப்பயும் அவர் கிஃப்ட் பண்ற நோக்கம் தெளிவாக இருக்கணும். ஏனைய வாரிசு உரிமையாளர்களுக்கு இது சொத்து போகக்கூடாது என்ற நோக்கத்தில் செஞ்சிருந்தால் அது அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். உதாரணமா ஒரு மரண தருவாயில மனைவிக்கு புள்ளைகளுக்கு சொத்து போகக்கூடாது என்ற வகையில இருக்கிற சொத்தை ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லது ஒரு ஸ்கூலுக்கு வசியத் செஞ்சிருந்தால் அந்த வசியத் நிறைவேற்றப்பட மாட்டார். மரணிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமனாக கொடுப்பான். ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்ற வேறுபாடு இல்லாமல் சரிசமனாகத்தான் கொடுக்கணும். நீங்க ஒரு பிள்ளைக்கு 10 பேஜஸ் தானியை கொடுத்தா அடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 பேஜஸ் கொடுக்கணும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. இவர் கேட்டது ஒருவர் உயிரோடு இருக்கிற நேரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட் பண்ணிடுவான். கிஃப்ட் பண்ணிடும், அவர் விரும்பினார்களுக்கு கிஃப்ட் பண்ணிடும். பிள்ளைகளுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணவும் மேலும், உமாவாப்புக்கு கிஃப்ட் பண்ணவும் மேலும், பிள்ளைகள் உமாவாப்பா அல்லாத இன்னொரு ஆளுக்கு கிஃப்ட் பண்ணவும் மேலும். அப்ப பிள்ளைகளுக்கு மத்தியில தான் சரிசமன் ஆகிக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுத்து அதே உமாக்கும் வாப்பாக்கும் கொடுக்கணும் தான் இல்லை. பிள்ளைகளுக்கு 10 பேஜஸ் கொடுத்துட்டு உமாக்கு ஒரு 20 பேஜஸ் கொடுக்க, வளர்ப்பு பிள்ளைக்கு ஒரு 15 பேஜஸ் கொடுக்க, அது பிரச்சனையா. ஆனா பிள்ளைகளுக்கு மத்தியில கொடுக்கறதா இருந்தால் சரிசமனா கொடுக்கப்படும்.
10 பேஜஸ் உயிரோடு இருக்கிற நேரம் ஏழாது. எல்லாருக்கும் சரிசமனாகத்தான் கொடுப்போம். காணிய இடத்தை தான் பிரிக்கிறதாக இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் பிரிச்சுக்குவோம். இப்போ சும்மா உதாரணமா ஒரு மாவனல்ல கொழும்பு கண்டி ரோட்டில் ஒரு 20 பேஜஸ் ஒரு ஆளுக்கு. அப்போ அதே நபருக்கு ஒரு உள்ளுக்கு ஹெமாதகமையில் ஒரு 20 பேஜஸ் செய்யும். அப்படியா இருந்தால் எங்களுக்கு ஹெமாதகமையில் இருக்கிற காணிய 20 பேஜஸை ஒரு முறையிலையும் மாவனல்ல இருக்கிறது இன்னொரு முறையிலையும் தெரியும். இல்லை, அதாவது இப்போ 20 பேஜஸ் மரணித்தவருக்கு உம்மா பாப்பாவும் இருக்கிற ஒரு மகளும் இருக்கிற ரெண்டு வச்சுக்கோங்களே. அப்போ ஹெமாதகமையில் இருக்கக்கூடிய 20 பேஜஸை நாங்கள் 6ஆ பிரித்து உம்மக்கு 6 உண்டு, வாப்பக்காரில் உண்டு, மகளுக்கு 3 பங்கு. மாவனல்ல இருக்கிற 20 பேஜஸையும் திரும்ப 6ஆ பிரித்து உம்மக்கு 1 பங்கு, வாப்பக்கு 1 பங்கு, மகளுக்கு 3 பங்கு. சரி, கிஃப்டா இல்லைங்க வாரிசு சொத்து முறைப்படி பிரிக்கிறதா இல்லை எங்களுக்கு இதை காணியை விட்டு நாங்கள் காசை எடுப்போம்னு சொல்லி வாரிசு உரிமையாளர்கள் தீர்மானிச்சா 2 காணியை விட்டுட்டு பெருமதியை இப்படி பிடிக்க கிஃப்டா கொடுக்கிறதா இருந்தா உயிரோடு இருக்கிற நேரம் தானே. அவர் விரும்பின மாதிரி அதை யோசிக்க அந்த இடத்துல பொறுமதியை தான் பார்க்க வேண்டும். இப்ப மகன் மௌத்தாயிக்கிற நேரம் உமா பாப்பா மீக்கிற உமாக்கு 6 உண்டு, வாப்பாக்கு 6 உண்டு போகும் இல்லையா? ரைட். இப்ப உம்மா மௌத்தாகினா அந்த 6 உண்டு உம்மோட வாரிசு உரிமையாளர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு மத்தியில பிரிச்சு கொடுப்போம். அந்த உமக்கு வேற இன்னும் புள்ளாளிக்கு அந்த புள்ளாளிக்கு மத்தியில கொடுப்போம். வாப்பா வருவார், அதாவது உம்மோட கணவர், அவருக்கு ஒரு பகுதி போகும். இந்த வசனத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளு. இந்த குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொரு நேரம் இதுல கருத்து எங்களுக்கு விளங்கும். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தையும் வச்சு பார்க்கிற நேரம் வித்தியாசமானதாக வரும். அது பொதுவான ஒரு சட்டமாக வராது. ஆளுக்கால் குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசப்படும். இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ தொழலன்ற பாவம் எங்களுக்கு வருது, விளங்கு. இஸ்லாத்துல பங்கில்லாதவன் என்று எங்களுக்கு தெரியும். இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் இடையில பிரிகோடே தொழுகிறது எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் தொழுகிறோம். ஆனா 5 நேரம் தொழுகிறவர், சில நேரம் தஹஜ்ஜுத் தொழுகிறவர் இந்த வாரிசு சொத்தை சரியா பிரிச்சிக்க மாட்டார். தனக்கே கூடுதலான பங்கை பெற்றிருப்பார். வீட்டுல மூத்த பிள்ளையா இருந்தா அவருக்கு கூட பங்கு கிடைச்சி மகாபேர் அவரை போயிட்டு. அப்ப அவர் இருக்கிறதே ஹராத்துல பாக்கி அநியாயமான முறையில சொத்து வந்து. அப்ப அநியாயமான முறையில சொத்தை பெற்றுக்கொண்டு அவர் 5 நேரம் தொழுதா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்ற கடைசியில ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ் தஆலாவால் உங்களுக்கு விதியாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. அவங்கள யார் யார் இந்த சட்டங்களை சரியா நிறைவேற்றாம நீங்கிறீங்கன்றது அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவர். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. ஃபர்து விஷயத்துல அலட்டிக் கொள்ளாமலே இருக்கும். அதாவது நாங்கள் இந்த வகுப்பு ஆரம்பிச்சதே அந்த இடத்துல இருந்துதான். எங்களுடைய சமூகம் இபாதத் விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுகள் விஷயத்துல கூடுதலான கரிசனை கொண்டீங்க. அப்போ அவர் 5 நேரம் தொழுவார், முன்பின் சுன்னத்துக்களை தொழுவார், தஹஜ்ஜுதை தொழுவார், அவுராதுகளை ஓதுவார், ஒரு 4 குர்ஆன் ஓதுவார். ஆனா அதே நபர் முஆமலா கொடுக்கல் வாங்கல்களுக்கு வந்தால், வியாபார நடவடிக்கைகளை பார்த்தா தலைகீழா இப்ப. எனவே நாங்கள் அந்த இபாதத் விஷயங்கள் விட்டுட்டு முஆமலாத் விஷயத்தை தொடங்கினோம். ஓகே,
ஓ ஐடியா அதுவும் சந்தேகம் வந்து கொண்டுதான் என்ற இந்த இந்த வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரமா படிச்சு அவசரமா மறக்கிற ஒரு இல்மு இருக்கும்னால் அது வாரிசு உரிமை சட்டம் பற்றி அறிவித்தார். அதாவது நீங்க மௌத்தாயினவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லையா, மௌத்தாயினவருடைய உடன் பிறந்த ஓகே தம்பிக்கிறேன் நானட அதாவது வாப்பா மௌத்தாயினவருடைய வாப்பா உமாவும் இருந்து மௌத்தாயினவருக்கு புள்ளகளும் இருந்தா மௌத்தாயினவருடைய நான தம்பி மாற்ற புள்ளகளுக்கு சொத்து போகிறதுக்கு இயலாது. அவங்க சொத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியான லிஸ்ட்ல வருவாங்க, தகுதியான லிஸ்ட்ல வருவாங்க. ஆனா உமா வாப்பா வைக்கிற புள்ள வைக்கிற காரணத்தினால அவங்களுக்கு போகாது. அவருடைய கேள்வி எப்படின்னா, ஜெயித் என்றவர் மரணிக்கிறார், ஜெயிதுக்கு 2 நாணம் மாறிக்கிறார், அதாவது தம்பி மாறிக்கிறார், ஜெயிதிட உமா வாப்பாவும் வைக்கிறார், ஜெயிதுக்கு மகன்மாரும் வைக்கிறார். சரியா? அப்ப ஜெயிதிட சொத்தை நாங்க பிரிக்கிற நேரம் ஜெயிதிட உமாக்கும் பாப்பாக்கும் ஜெயிதிட புள்ளகளுக்கும் மத்தியில தான் பிரிப்போம். ஜெயிதுக்கு புள்ள நீக்கிற எந்த காரணத்தினால ஜெயிதிட நாணமாருக்கு சொத்து போகாது. அது வாரிசு சொத்து அல்ல, அவங்க உயிரோடு இருக்கிற நேரம் தானே. வாப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்கிற 6ல் 1 பங்கு 6ல் 1 பங்கு புள்ளது கொடுக்க. அதாவது இப்போ வாப்பாக்கு 3 புள்ள அழிக்கிற நேரம் ஒரு மகன் தானே மௌத்தாகிக்கிற இல்லையா. அப்ப வாப்பட சொத்தை பிரிக்கிற நேரம் மௌத்தாகின மகனுக்கும் சொத்து போகணும்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இந்த கட்டத்துல அந்த மகனுக்கு சொத்துக்கள் போகாது. அதாவது மௌத்தாகின மகன் சொத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவராக இருக்கணும்னா அவர் உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருந்தால் தான் அவருக்கு சொத்து போகும், அப்படி இல்லாட்டி சொத்து இல்லை. அப்ப அப்படியான ஒரு கட்டத்துல அவங்களோட மௌத்தாயின அவருடைய நானாம் தம்பி யோசிக்கிறாங்க, நானா உயிரோட இருந்திருந்தா அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் தானே, அந்த பங்கை நானோட புள்ளகளுக்கு எடுத்து கொடுப்போமான்னு யோசிச்சா அவங்க அதை கலந்து ஆலோசிச்சு நாங்க அதை கிஃப்ட் பண்ணிடுவோம் ஒரு கட்டத்துக்கு வரையும். ஆனா வாரிசு சொத்தாக போகாது, கிஃப்டா தான் கொடுக்க. வாரிசு சொத்தாக கிஃப்டா தான் கொடுக்க. ஓகே 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே அவங்க 4 பேரும் விருப்பத்தோட பிரிச்சு கொள்ளலாமா? வாப்பட சொத்தையா அவங்களுக்கு விருப்பப்படி பிரிக்கல. ஏன்னா அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, 4 பேரும் விரும்பினாலும் பிரிக்கல. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குற பங்குகள் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தான் கொடுக்கும். இதுதான் விதி, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையை ஃபாலோ பண்ணி சொத்தை பிரிச்சதுக்கு பிறகு எனக்கு வாப்பட சொத்திலிருந்து இவ்வளவு வரணும் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு ஏண்டப்பாங்க நான தம்பி மாதிரி விட்டு கொடுக்க. அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு அனுமதி. அது 2 திருமணம் முடிச்சிருந்தா இல்லையா? ஓகே சாட்சிக்கு பிரிப்போம். அவருக்கு நாங்கள் அடுத்த வசனத்துல பார்ப்போம். புள்ளழிக்கிற காரணத்தினால் 8ல் 1 போகும். புள்ளழிக்கிற காரணத்தினால 2வது மனைவிக்கு 8ல் 1 போகும். முதலாவது மனைவியிட புள்ளகளுக்கும் 2வது மனைவியிட புள்ளகளுக்கும் சொத்து போகுமா? சொத்து போகும் தானே சார். இப்போ ஒரு ஜெயித் என்றவர் 2 திருமணம் முடிச்சுக்கிறார். 2 மனைவிமாரின் புள்ளழிக்கு. இப்போ முதலாவது மனைவியினூடாக 3 புள்ளகள், 2வது மனைவியினூடாக 3 புள்ளகள், அப்ப 6 புள்ளகள் அழிக்கிறார். அப்ப 6 புள்ளகளுக்கும் ஜெயித் மௌத்தாயினா
சொத்துக்கள் போகும். சமனான இப்படி ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தா முழு சொத்தையும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சரிசமனா பிரிச்சுக்குவோம். பொம்பளை பிள்ளைகள் மட்டும் நீக்கிறேன்டா அவ்வளவு பேருக்கும் 3/2 கொடுத்துருவோம். ஒரு பொம்பளை பிள்ளை தான் நீக்கிறான் இருந்தா அரைவாசி போகும். ஓகே, முடியுமாண்ணா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.